ஹாய், இந்த வீடியோவில் கேதரிங் குர்த்தி வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். காட்டன் ஃபேப்ரிக் 2 மீட்டர் எடுத்திருக்கேன். லைனிங் வந்து 2.5 மீட்டர் எடுத்திருக்கேன். அதோட லைனிங்கோட வித்து கம்மியாக இருக்கனால எனக்கு 2.5 மீட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு. இப்போ வந்து லைனிங்கை நான் 4ஆக மடித்து பாடி பார்ட்க்கு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாடி போர்ஷனுக்கான லென்த் 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் சைடில் வந்து நெக்கோட வித்து 3 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டருக்கு 2.75 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ஹார்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். 6 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஹார்ம் ஹோல் வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம செஸ்ட்டோட வித்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் 8.5 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வெயிஸ்ட்டோட வித்து வந்து 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே வந்து ஸ்டிச்சஸ்க்காக 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஹார்மோலோட கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். 1.5 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஹார்மோலோட கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ரெண்டுமே சேமாக வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் கிட்ட ஸ்லோப்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணி இப்போ வந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இன்னும் நெக் மட்டும் மார்க் பண்ணல. காமனாக கட் பண்ண வேண்டியதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் தனித்தனியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நெக்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹார்ம் ஹோல் கட் பண்ணோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ பேக் சைடோட நம்ம நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ் வந்து நான் லென்த் எடுத்திருக்கேன். பேக் சைடு நான் வந்து நெக் வந்து யூ ஷேப் நெக் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ யூ ஷேப் நம்ம நெக்கு வரைஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டில் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்ம அந்த ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணி நம்ம ஹார்ம் ஹோல் கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடோட நெக்கோட லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதை பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃபோல்டிங் சைடில் வந்து 1/2 இன்ச், அப்படி இல்லைன்னா நம்ம 0.75 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உள்ளே வர மாதிரி. இப்போ அந்த 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணதையும் இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணதையும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக கர்வ் வர மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ சென்டரில் வர மாதிரி நம்ம இந்த வி ஷேப்பில் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்கோட ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் ஷேப் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹார்ம் ஹோலோட அந்த 1/2 இன்ச்சஸ்மே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம லைனிங்குமே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான், நெக் மட்டும் கட் பண்ணாமல். 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். அந்த காட்டன் ஃபேப்ரிக்கை நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் வந்து என் பக்கம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த காட்டன் ஃபேப்ரிக்கோட வித்து பார்த்திங்கன்னா 44 இன்ச்சஸ் வருது. ஸோ நான் இதுலேயே வந்து பாடி பார்ட் அப்புறம் பாட்டமுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லைனிங் வச்சுருக்க ஃபேப்ரிக்கை வந்து நம்ம டாப் போர்ஷனுக்காகவும் ஸ்லீவ்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே இருக்கிறது வந்து நம்ம பாட்டம்காக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு 28 இன்ச்சஸ் வந்து பாட்டம்காக தேவைப்படுது. அதையும் மார்க் பண்ணி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாட்டம் வந்து நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய வெயிஸ்ட் அளவு வந்து 30 இன்ச்சஸ் வருது. ப்ளஸ் ஸ்டிச்சிங்காக நம்ம வந்து 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். ஸோ 36 டோட்டலாக நமக்கு வெயிஸ்ட்டோட சுற்றளவாக வருது. 36 ப்ளஸ் 36 72 இன்ச்சஸ் வந்து நான் பாட்டம்காக எடுத்திருக்கேன். 72 இன்ச்சஸ் வச்சு நம்ம கேதரிங் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வெயிஸ்ட் கூட அட்டாச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். பாட்டமுக்கு ஃப்ளேர் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் எப்படி கட் பண்ணுமோ அதுலேயே லைனிங்கும் நம்ம சேம் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைனிங்கை வச்சுருக்கோம். லைனிங் வச்சதுக்கப்புறம் நம்ம நெக்கை மட்டும் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம்.
மெயின் ஃபேப்ரிக்கில் லைனிங்கை வச்சு நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் போட்டிருப்போம், அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வி ஷேப் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அந்த இடத்துல வந்து 2 சைட்லேயுமே இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து கர்வ்லலாம் வந்து நம்ம குட்டி குட்டி கொடுத்துக்கலாம். அதே மாதிரி சென்டர்லேயே வந்து ஸ்டிச்சஸ் மேலே படாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைனிங்கை வந்து திருப்பிடலாம் உள் சைடு வர மாதிரி. எட்ஜஸ்லாம் கரெக்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம மேலேயே ஒரு படிமான தையல் போட்டு இப்போ நம்ம டாப் ஸ்டிச் போட்டு நெக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துட்டேன். இப்போ பேக் சைடு நம்ம திருப்பி லைனிங் ப்ளஸ் மெயின் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணி நம்ம சைடில் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே மாதிரி தான் பேக் சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் நெக் ஸ்டிச் பண்ணுறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். சைடில் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். சேம் இதே மாதிரி பேக் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாட்டம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் பாட்டமோட 2 சைடும் ஒரு 1/4 இன்ச் மடித்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மேலே வந்து நம்ம லூஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டிச்சஸ் வந்து 5ல் வச்சுட்டு லூஸ் ஸ்டிச் போடுறப்ப இந்த மாதிரி நமக்கு குட்டி குட்டியாக கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு லூஸ் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப த்ரெட்டை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்டை வந்து ஒன் சைடு மட்டும் பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கேதரிங் வரும். 2 நூலையும் சேர்த்து இழுக்காமல் ஒரு நூலை மட்டும் இழுக்கிறப்ப கிளாத்தை கேதர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம கிளாத்தை கேதர் பண்ணி எடுத்துக்கலாம். கேதர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வெயிஸ்ட்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரப்போ நம்ம மறுபடியும் கொஞ்சம் புல் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம வெயிஸ்ட்டோட அளவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேட்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேதரிங்ஸை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். பாட்டம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து 2மே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. பாட்டமும் வந்து 2 ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ டாப் போர்ஷன் அப்புறம் பாட்டமை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பாட்டமை வச்சுருக்கேன். பாட்டமோட நல்ல சைட் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு, அதே மாதிரி டாப் போர்ஷனோட நல்ல பக்கமும் 2ம் ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து நம்ம லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷனை சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ஜாயின் பண்ணுற இந்த ஸ்டிச்சஸ் வந்து லைனிங்க்கு உள்ளே போயிடும். பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 3மே நம்ம அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். டாப் அண்ட் பாட்டம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சேம் இதே மாதிரி வந்து பேக் சைடோட டாப் அண்ட் பாட்டமும் நம்ம சேம் இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஜாயினிங் ஸ்டிச் பண்ணது வந்து லைனிங்க்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் பாட்டமோட சென்டரில் வந்துடும். டாப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக்கை 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஈக்குவலாக இருக்கணுன்றதுக்காக 1 இன்ச் மேலே மார்க் பண்ணி நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீவோட லென்த் வந்து நான் 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபோல்டிங் சைடில் 1.5 இன்ச்சஸ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட வித்துக்காக நான் 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட கேப் லென்த் வந்து 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட ஷேப் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். கையோட கீழ் பகுதியில் ஒரு 1 இன்ச் உள்ளே வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ மார்க் பண்ணது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மல் ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கையில் ஸ்லிட் வச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம்ல, அதுக்காக நான் வந்து லைனிங்கை ஒரு 2.5 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். லென்த் வந்து நம்ம ஸ்லீவோட லென்த்துக்கு மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லீவோட சென்டர்லேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சென்டர்லேருந்து சைடில் வந்து இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச், அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி எடுத்து இந்த மாதிரி வி ஷேப் வரைஞ்சி எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அது மேலேயே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கால் இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த லைனிங்கை பேக் சைடில் வர மாதிரி திருப்பிட்டு அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை திருப்பினதுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த எட்ஜஸ் தெரியாமல் இருக்க நம்ம ஒரு மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ராஜேஸை மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர் ரெண்டுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ்ஸை வந்து ஷோல்டர் கூட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சுட்டு நம்ம ஸ்லீவ்ஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவ்ஸுமே நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பேக் சைடில் திருப்பிட்டு நம்ம சைடில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். சைடில் நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருப்போம் 2 இன்ச்சஸ் அப்படின்னா 1.5 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் 1.5 இன்ச்சஸ் வந்து விட்டுருக்கேன். அதை மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கப்புறேன். சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாட்டமோட கீழேயும் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.